ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த கதைகளை நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை படித்ததில் பிடித்த ஒரு நல்ல கதை. சுசீலாவின் காதல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. எழுதியவர் உதா தீபன். செருப்பு சப்தம் கேட்டது. அப்பா வந்து விட்டார். காலில் இருந்து விடுவிக்க முயன்று முடியாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து சிந்தனை நிலையில் இல்லை என்பது செருப்பை உதறும் விதத்திலேயே தெரிந்தது. சுசி! கோபம்தான் அப்பாவுக்கு. தங்கை சுசீலா ஓடி வந்தாள். யார் அவன்? அப்பா, அதான் ஹோட்டல்ல இருந்து அவனோடைய ஜோடியா வெளியே வந்தியே. மதியம் எதேச்சியா அந்த பக்கம் வர்ற வேலை இருந்தது. கண்ணால பார்த்து தொலைச்சேன். அத யார் அது? என் கூட வேலை செய்யறவர். சுசீலாவின் முகமும் குரலும் நடுங்கியது. அப்பா அவளை இமைக்காமல் பார்த்தார். எத்தனை நாளா? 2-3 வருஷமா இருக்கார். உன்னோட திருட்டுத்தனம் எத்தனை நாளா நடக்குதுன்னு கேட்டேன். 4-5 மாசமா தான்ப்பா பழக்கம். காதலா? அப்பாவால் சுற்றி வளைத்து பேச முடியாது. சுசி அமைதியாக இருந்தாள். கேக்குறேன்ல. சுசீலா ஒப்புதலாய் தலையசைத்தாள். அம்மா சமையல் அறையிலிருந்து முகம் காட்டினாள். நிலைமை புரிந்து அங்கேயே கலவரத்துடன் நின்று கொண்டாள். பேர் என்ன? ரவீந்தர். நம்ம ஜாதியா? தெரியாதுப்பா, நான் கேட்கல. சுசீலா சற்று தைரியம் அடைந்திருந்தாள். அப்பா மேற்கொண்டு சில வினாடிகள் மௌனம் சாதிக்க அவளே தொடர்ந்து பேசினாள். நாங்க 2 பேரும் ஜாதி மதத்தை பத்தி கவலைப்படலப்பா. ஒருத்தரோட மனசை இன்னொருத்தரு பேசாத. இந்த பாரு, அவன் நம்ம ஜாதியாவே இருந்தாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னையோட விட்டுடு எல்லாத்தையும். மீறி திரும்பவும் அவனோட பழகுனதா தெரிஞ்சதோ வீட்டோட நிறுத்திடுவேன். உன்னோட 1200 ரூபாய் சம்பளத்தை நம்பி இந்த குடும்பம் ஒண்ணு இல்ல. என்னோட சம்பாத்தியமே போதும். புரிஞ்சுதா? அப்பா கத்திவிட்டு போய்விட்டார். கடைசி 2 வரிகள் என்னையும் தாக்கியது போல உணர்ந்தேன். பிகாம் முடித்து 3 வருடம் ஓடிவிட்டது. இன்னமும் வேலை கதவு எனக்கு திறக்கவில்லை. சுசீலா என் சமீபத்தில் வந்து என் அருகே அமர்ந்து கொண்டாள். என்னிடம் உதவி கேட்கப் போகிறாளா? தண்டச்சோராய் நிற்கும் எனது பேச்சு எடுபடுமா அப்பாவிடம்? பேசுவதற்கு வார்த்தைகளை தேடுவதற்குள் அம்மா வந்து, ஏண்டி, உங்க அப்பாவோட குணம்தான் தெரியுமில்ல உனக்கு, தெரிஞ்சும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற என்று சத்தம் போட்டாள். காதல் நாமா தேடிக்கிறது இல்லம்மா, தானா வர்றது. வக்கனையா பேசு. நீயாச்சு உங்க அப்பாவாச்சு, நான் எதுக்கு நடுவுல? அம்மாவும் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். என்னால ரவியோட நேசத்தை காதல உதற முடியாதுன்னா. ஆனா அப்பாதான், அவரை பத்தி எனக்கு தெரியும்னா, சமாளிக்கிறேன் பாரு என்றாள் சுசீலா. மறுநாள் மாலை காலிங் பெல் ஒலிக்க போய் கதவை திறந்தேன். வெளியே நின்று கொண்டிருந்த இளைஞன் புன்னகை செய்தான். ஹலோ, என் பேரு ரவீந்தர். நீங்க தான் சுசீலாவோட அண்ணனா என்றான் கைகுலுக்கி. எஸ், உள்ள வாங்க என்றேன் நான். இவன் எதற்கு நேரடியாக, அதுவும் இன்றைக்கே வந்திருக்கிறான்? நேற்றடித்த புயலின் பாதிப்பே இன்னும் மறையவில்லையே. சுசீலா வெளிப்பட்டாள். ஹாய், கரெக்டா வந்துட்டீங்களே, உட்காருங்க. அண்ணா, நான் தான் இவரை வர சொன்னேன். எதுக்குமா? அப்பாவோட பேசத்தான். அவர்தான் ஏற்கனவே. வார்த்தைகளை முடிப்பதற்குள் அப்பா அங்கே வந்தார். ரவீந்தர் எழுந்து நமஸ்கரித்தான். அறிமுகப்படுத்தி கொண்டு, உங்களை பார்க்க தான் வந்தேன் சார் என்றான் பணிவுடன். எதுக்கு? அப்பாவின் குரலில் கோபமும் எரிச்சலும் புலப்பட்டன. நடந்தது எல்லாம் சுசீலா என்கிட்ட சொன்னா. சாரி, சொன்னாங்க. அவங்க எனக்குன்னு முடிவாகிற வரைக்கும் உரிமையோட பேசுறது முறையில்ல சார். உட்காருங்க. இருக்கட்டும் சார், யாசகம் கேட்டு வந்திருக்கேன், நான் உட்காரக்கூடாது. வார்த்தை அஸ்திரத்தை மிக சாதுரியமாகவே பிரயோகித்தான் என்பது அப்பாவின் முகபாவத்தில் தெரிந்த மாறுதல் உணர்த்தியது. நேரடியாகவே நான் விஷயத்துக்கு வரேன் சார். எங்க காதல் உங்ககிட்ட மறைச்சது தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. பொதுவாகவே எல்லார் வீட்லயும் காதல்னாவே ஏதோ செய்யக்கூடாத குற்றமா நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி இல்ல, முற்போக்கான சிந்தனை உடையவர்னு சுசீலா சொன்னாங்க. நான் தான் பயந்துகிட்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு அவங்கள சொல்ல விடாம தடுத்துட்டேன். பட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நிச்சயமா உங்களை ஏமாத்துறது எங்களுடைய நோக்கம் இல்ல. ஏதோ ஒருவித பயம், மரியாதையில மறைச்சிட்டோம். மத்தபடி எங்களோட விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சார். இந்த நிமிஷமே நீங்க பிரிஞ்சிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நாங்க சம்மதம் தான் தெரிவிக்க போறோம். மை காட், நான் அசந்து விட்டேன். சாமர்த்தியமான பேச்சு. அப்பா சுத்தமாய் தணிந்து விட்டார். ஆமாம்பா, உங்களோட வார்த்தையை மீறி நாங்க நடக்க மாட்டோம், இது சத்தியம் என்றால் சுசீலாவும் தன் பங்குக்கு. முதல்ல உட்காருங்க.
சுசி, போய் காபி கொண்டு வா என்றார் அப்பா. பிறகு ரவீந்திரனிடம் திரும்பி, நேத்து ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டேன். எனக்கு மட்டும் சுசியோட சந்தோஷத்துல அக்கறை இல்லையா என்ன? சின்ன வயசு, அனுபவம் பத்தாத அவளுக்கு உணர்ச்சி வேகத்துல ஏமாந்துட போறாளேன்னு தான் நான் கண்டிச்சேன். என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரியா சார் தெரியுது? புன்னகை மாறாமலேயே கேட்டான் ரவீந்தர். அப்பா அசட்டு சிரிப்பை உதிர்த்தார். சேச்ச, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சொந்த ஊரு கடவாசல்ல, சீர்காழி பக்கம் சார். அவங்கள வர சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். நடப்பவற்றை நான் கனவா நனவா என்று புரியாத நிலையில் கவனித்துக் கொண்டிருந்தேன். சுசீலா உற்சாகம் பொங்க என்னை தேடி வந்தாள். சொன்னபடியே சமாளிச்சிட்டியே என்றேன் நான். அப்பாவுக்கு நான் காதலிக்கிறதுல கோபம் இல்ல. அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்னோட விருப்பத்துக்கு நடந்துகிட்டதுலதான் அவருக்கு கோபம். அதனாலதான் அவரையே வர சொன்னேன். அவர் பேசுற விதமா பேசினதும் அப்பா தணிஞ்சிட்டார். பாத்தியா, இப்ப புரியுதா அப்பாவை பத்தி? எனக்கு புரிந்தது. தாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் என்ற காரணத்தினால் நேற்று தவறாக தெரிந்த சுசீலாவின் காதல் இன்றைக்கு தம்மிடமே முடிவுக்கு விடப்பட்ட காரணத்தினால் சரியாக தோன்றிவிட்டது அப்பாவுக்கு. அவருடைய பலவீனம் தெரிந்து சுசீலா சாதித்து கொண்டு விட்டால் தனது காதலை. சுசீலாவின் காதல் சிறுகதை முற்றும். இந்த கதை கல்கி வார இதழ்ல மே 8ஆம் தேதி 1994 வெளிவந்தது. சோ இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நன்றி. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.